இன்னைக்கு ஃபுல்லாக அந்த சரவணன் அவன் பையனை ஸ்கூல் சேர்க்குற விஷயமா அவன் எக்ஸ் ஒய்ஃப் ஆனந்தியோட இருந்தான். நான் அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பாரு நட்டாஷா, இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட வந்து சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். பட் சரவணையா இன்னும் வீட்டுக்கு வரலன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அண்ணா சொல்லுங்க சார். ஆட்டோ வருமா? வரும் சார். காந்தி தெரு வரைக்கும் போகணும். போகலாம் சார், ஏறுங்க. இவங்க ஆட்டோவில் போகிறான். அண்ணா 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 சொல்லுண்ணே. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்களா? ஏறுங்க. சீக்கிரம் 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 அந்த ஆட்டோ தான் போகணும். அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கண்ணே. அந்த ஆட்டோ தான், அந்த ஆட்டோ தான். என்னங்க ஹேய் சரவணா, உன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தான் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தியாடா? இன்னியோட முடிஞ்சதுடா உன் கதை.
என்ன கிருஷ்ணா, சரவணன் வரல? சரவணன் கூட வரல. அப்போ எங்க போனாரு? நடாஷா என்னாச்சு? ஒண்ணு இல்ல டாட். நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி சரவணனுக்கும் நட்டாஷாவுக்கும் இன்னைக்கு. சரவணன் எங்க போயிட்டான்? அவனுக்கு கால் போடு கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏன் தயங்குறீங்க? என்ன, ஏன் இப்படி போறான்? கிருஷ்ணா, சரவணனுக்கு ஃபோன் பண்ண சொன்னல. கிருஷ்ணா, அவர் கேக்குறாருல, சொல்லுப்பா. இங்க பாருங்க ஆண்டி, சரவணன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க? சொல்லு கிருஷ்ணா, எங்க? சொல்லு கிருஷ்ணா, கேக்குறாங்கல்ல. இப்படி பதில் பேசாம இருக்க? என்ன பேச சொல்ற? இன்னைக்கு ஃபுல்லா அந்த சரவணன் அவன் பையனை ஸ்கூல் சேர்க்கிற விஷயமா அவன் எக்ஸ் ஒய்ஃப் ஆனந்தியோட இருந்தான். நான் அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ பாரு நட்டாஷா, இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட வந்து சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். பட் சரவணையா இன்னும் வீட்டுக்கு வரலன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்டை ஏற்பாடு பண்ணுறீங்க, அடக்க விட்டுருவோனா நான்? நமக்கு டெலிவரி கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் போயிடுச்சுங்களா? போயிடுச்சு சார். சரி, ஓகே. மற்ற டீட்டெயிலாம் பார்த்துடலாம். சரி சார். அண்ணா வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் தம்பி கூட பேசிகிட்டு இருங்க சார், நான் போய் கணக்கு பார்க்குறேன். சரிங்க. சரி சார். சரி, நீங்கள் போய் சரிங்க பாருங்க. தம்பி. வாங்கண்ணா, உட்காருங்க. உட்காருங்க. டேய், ரொம்ப நன்றிடா. ஆனந்தி சொன்னா ஸ்கூலுக்கு வந்து நீ கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு. ரொம்ப நன்றிடா. இது ஒண்ணுக்காக தான் நாங்க உன்னை நச்சரிக்க வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமே நாங்க யாரும் எந்த வகையிலையும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். இது கூட எங்களுக்காக இல்லப்பா, குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுக்கு எந்த விதத்திலையும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாரு, அதுக்காக தான். இங்க பாரு, நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனந்தி கிட்ட கூட மீனாட்சி ரொம்ப உறுதியா சொல்லிட்டா, இனிமே இந்த கேஸ் விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுலான்ட்டா. அதனால அந்த பிரச்சனை கூட எங்களால உனக்கு இருக்காதுப்பா. என்ன வேதனையா இருக்கும், போ போ பழகிடும். அந்த பொண்ணு எங்க கூட எங்க வீட்டு பொண்ணா இருப்பா. சொத்துல குழந்தைக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லிடு. ஐயோ அண்ணா, இல்ல நீ விட்டு கொடுக்கறதா இருந்தா ரொம்ப சந்தோஷம் சரவணா. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து பேசணும். இனிமே உன் குழந்தைக்காக நாங்க என்னைக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அது எங்க கடமையும் கூட. உனக்கு ஒண்ணு சொல்றேன் சரவணா, நீ தப்பா எடுத்துக்கூடாது. நீ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க, அதுல உனக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா கூட அந்த பொண்ணோட குணாதிசயத்தை பொறுத்துக்கிட்டு அதுலயாவது எந்திரமா வாழ பழகிக்கப்பா. ஏன்னா நீ கொஞ்சம் அதை விட இது பரவாயில்ல, இதை விட அது பரவாயில்லன்னு அலப்பாயிர ஆள் நீ. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை யாருக்குமே கிடையாது. ஆனா நீ அதுக்கு விதிவிலக்கா போயிட்ட. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். பரவாயில்ல, நல்லா இருப்பா, நிம்மதியா இரு. ரொம்ப நன்றி. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ அண்ணா, ஏண்ணா?
இதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டோமேப்பா. அப்படி இருக்கே நிலைமை. அந்த குழந்தைக்கு அப்பாங்கிறத தவிர நீ இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லடா. அது பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது தவிர. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த நாங்க சொன்னதுக்காக செஞ்சிருக்கீங்க. அதுக்கு தாண்டா, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தாண்டா இங்க வந்தேன். சரவணா, ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியணும். நீ இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கியா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிஜமாவே நீ அவளை விரும்பினியா, இல்ல சூழ்நிலைக்காக அப்படி நடந்துக்கிட்டியா? எனக்கு இது வரைக்கும் அது புரியலடா. சரி விடு, நடந்த சம்பவத்தை பத்தி பேச நான் இங்க வரல. நீ எதை வச்சு முடிவெடுத்தியோ எடுத்துட்ட. இனிமே அந்த முடிவுல தீவிரமா தெளிவா இருக்கணும். அந்த வாழ்க்கையாவது நிம்மதியா வாழடா. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அண்ணா. தப்பா நினைக்கிறதுங்கிறது ஒரு கருத்துன்னு சொல்லலாம். அது ஒரு அபிப்பிராயம், அவ்வளவுதான். இங்கதான் எல்லாமே எல்லாமே தாண்டி போயிடுச்சு. இதுக்கப்புறமா எதைப்பா தப்பா நினைக்கிறது? சரிப்பா, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. ஆமா, இன்னும் ஏன் கடலையே உட்காந்துருக்க? வீட்டு கிளம்பல? நேரம் ஆகுதுப்பா. இல்லைண்ணா, இன்னும் கணக்கெல்லாம் முடிக்கல தான். இந்த பார் சரவணா, வியாபாரம் வியாபாரம்னு உடம்பு கெடுத்துக்காது. உடம்பையும் பார்த்துக்க, உன் மனசையும் பார்த்துக்க. குழந்தையோட அப்பா அதுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதோட பெரியப்பாங்கிற முறையில எனக்கு கடமை இருக்கு. அதுக்கு தான் நன்றி சொல்ல வந்தேன். நன்றி. நான் வரேன். சரிண்ணா, வரேன்ப்பா. வாங்கண்ணா. என்ன தம்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம இருக்கீங்க? சரி, இதெல்லாம் கொஞ்சம். ஓகே தம்பி, நான் இதை பார்த்துக்கிறேன். நான் இதை பார்த்து முடிச்சிடுறேன். சரி, ஓகே பாருங்க, நான் ஓ கிளம்புறேன். எஸ். சாரி, லேட் ஆயிடுச்சு. எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சம் வேலை, அதான் வெளியில போயிட்டு வரேன். என்ன வேலை? கடை வேலை தான். நம்ம கடையை எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அதை சம்மந்தமாக தான் போய் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு வந்தேன். வேற எங்கேயும் போலல்ல? இல்ல, எங்கேயும் போல. பொய்யா சொல்ற? இல்ல நட்டாஷா, நான் எங்கேயும் போல. பொய் சொல்ல. திரும்ப பொய் சொல்லாத. புள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு வரீங்களோ? அவ்வளவு பொறுப்பான அப்பனா நீ? என்ன 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 திருன்னு முழிக்கிற? ஏமாத்திரியா நீ? ஐயோ, இல்ல. என்ன மனுஷயா நீ? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல? உனக்கு எப்படி? ஏன் எல்லாமே தெரியாம போய்ட்டு நடிச்சு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சியா? அன்னைக்கு என்ன பேசுன? இனிமே எதுவுமே கிடையாது, எல்லாமே உனக்கு இனிமே நான் தான். இதெல்லாம் நடிப்புடா, இதெல்லாம் நடிப்புடா. நல்லா நீ என்ன ஏமாத்திட்டடா. நட்டாஷா, அப்படிலாம் இல்ல. தொடாத என்ன. அவ கூட போய் கூச்சிட்டு வந்துட்டு என்ன
என்ன வேற தொடுற இல்ல நீ? என்ன ஆளுடா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? ஐயோ நட்டாஷா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நான் நினைக்கிற மாதிரி நீ இல்ல. நினைக்கிற மாதிரி நீ இல்லவே இல்ல. நீனே ஏமாத்துற. ஐயோ நீ ஒரு ஃப்ராடுடா. திருட, ஃப்ராட், 420. எல்லாமே நீதான். உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தயவு செஞ்சு வெளியில போயிடு. போயிடு. நட்டாஷா, நட்டாஷா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு நட்டாஷா. நட்டாஷா ப்ளீஸ். வா. வா. நட்டாஷா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா சண்முகம், நீ ஊர்ல இல்லாதப்போ நீ இதை ஏத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் நானும் மீனாட்சியும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். உனக்கு பிடிக்கலையாப்பா? அப்படி இல்லைண்ணே, கைராசி கடையை எப்பவும் நீங்க தானே நடத்தி ஆகணும். நீங்க இல்லாத கைராசி கடை அது சரியா இருக்காதுன்னு. இங்க பாருங்க தம்பி, எங்களுடைய நிலப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கு சொத்தும் வேணாம், எதுவும் வேணாம். எங்களுக்கு பிள்ளையா குட்டியா? அப்படி இல்லை நீ, என்னால என் மனசாட்சியை அடகு வச்சிட்டு இருக்க முடியாது. அதைத்தான் சண்முகம் நானும் சொல்றேன். இதெல்லாம் செஞ்சாதான் எங்க மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கடை பொறுப்பை கொஞ்சம் சீக்கிரமா ஏத்துக்குப்பா. அண்ணே உடனே வேணாமே, ஒரு வருஷம் போகட்டும். நீங்க மாறி மாறி தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. போதும், நாங்க நல்லது நடக்கும் நினைச்சு நினைச்சு நிறைய பட்டாச்சு, நிறைய அனுபவிச்சாச்சு. அண்ணி, யார் உங்களை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க அண்ணி. சண்முகம், அதெல்லாம் இப்போ வேண்டாம்ப்பா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனி நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சு நடந்தா போதும். சண்முகம், சரவண ஆனந்தியை அப்படியே விட்டுட்டு போனதுனாலதான் ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அதனாலதான் இந்த வீட்டை அவளுக்கு நாங்க கொடுத்துட்டோம். இதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஏங்க, மத்தவங்க எல்லாம் இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடணுமா? இவங்க வீட்டுல வச்சதான் சட்டம்னா அப்புறம் என்ன பண்றது? இது பாருங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாமாவும் மீனாட்சி அக்காவும் எப்பவும் இங்கே இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பம். அப்ப மத்தவங்க இருக்க கூடாதா? அப்படிதானே? ஏன்பா ஆனந்தி எதுவும் தப்பா பேசலையே? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க, நாங்க என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயாச்சு. பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்கிறது அவ்வளவா சரியா இருக்காது. அக்கா, கொண்டவங்க எல்லாம் இங்க இருக்கும் போது நீங்க எங்க இங்க இருக்க கூடாது? இல்ல ஆனந்தி, இருக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலைமை எல்லாம் நாங்க தாண்டி வந்துட்டோம். என்னைக்கும் இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஆனா இதுக்கப்புறமும் நாங்க இங்க இருந்தா அவ்வளவா நல்லா இருக்காது ஆனந்தி. இங்க பாருங்க அக்கா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் பெரிய மாமாவும் தானே. என் புருஷன் நம்போன்னு விட்டுட்டு போனப்போ எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. என் பிள்ளைக்கு சொத்தம் கொடுத்தீங்க. என் பிள்ளைய நீங்க ஸ்கூல்லயே சேர்த்து விட்டீங்க. இன்னொரு காரியத்தையும் நீங்க எனக்கும் என் பிள்ளைக்கும் பண்ணாதா நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்க்கா. என் பிள்ளைக்கு காது குத்து விழாவை நடத்தி கொடுத்துட்டு தாங்க போனோம்.